கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் காலையில் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியன்ஸ் 4th chapter verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு அநேக மக்கள் அநேக பிரச்சனைகள்னால போராட்டத்தினால கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பாரு குடும்பத்துல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, உடல்நிலையை குறித்து ஒரே கவலை. என்ன ஆகுமோ, என்ன பலவீனம் தாக்குமோ, டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சிலருக்கு டாக்டர் கைவிடப்பட்டிருக்கலாம். ஐயோ என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டு இருப்பாங்க. சிலர் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்து சொல்றாங்க, எதை குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லாம் அப்பா என்ன பண்றாங்க, நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்றாங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்கள். சாம்ஸ் 34th chapter verse 5 to 7. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, என்னை நோக்கி பாருங்க. நேத்து கூட அப்பா பேசுறாங்க, என்னை நோக்கி கூப்பிடு. அப்பாவை நோக்கி கூப்பிடும் பொழுது, அப்பாவை நோக்கி பார்க்கும் பொழுது பிரகாசம் அடைந்தாங்களாம். ஏன் பிரகாசம் அடைகிறான்னு போட்டிருக்காங்க? பிசாசானவன் வரும்போதுதான் குடும்பத்துல பிரச்சனை வரும், போராட்டம் வரும், சமாதான குறைச்சல் வரும், எல்லாம் வரும். பிசாசு வரும்போது அந்த வீட்டுல என்ன வரும்? இருள் வரும். அப்போ ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைவார்கள்னா அந்த பிசாசோட தந்திரங்கள், கிரியைகள் எல்லாம் வெளியே போயிடும். நிறைவானவருடைய அந்த ஒளி வரும் பொழுது குறைவான அந்த ஒளி என்ன பண்றோம்? நீங்க வீட்டுல லைட் ஆன் பண்ணி பாருங்க, இருட்டு போன்னு சொல்ல வேணாம், ஆட்டோமேட்டிக்காக இருட்டு போயிடும். நீங்க அப்பாவை பார்க்கும் பொழுது, பிரகாசம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கண்ணீர், கவலைகள் எல்லாம் மாறி போயிடும். அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை. அப்பா சொல்றாங்க, அவர்கள் முகல் என்ன பண்ணாதான் வெக்கப்பட்டே போக மாட்டீங்க. இன்னைக்கு அநேக காரியத்துல நான் வெக்கப்பட்டு போயிருக்கிறேன். என் சொந்தக்காரங்க முன்னாடி, என் வேலை ஸ்தலத்துல கூட ஒர்க் பண்றவங்க முன்னாடி நான் வெக்கப்பட்டு இருக்கிறேன். பிசினஸ் ஸ்தலத்துல நான் வெக்கப்பட்டு போயிருக்கேன் அப்படின்னு நீங்க கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. இன்னைக்கு சரீரத்துல பலவீனத்தோட அநேகர் பார்த்து கொண்டு இருக்கீங்க. அப்பா சொல்றாங்க, அவருடைய தழும்புகளால நான் உனக்கு குணமாக்குவேன். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர் அப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ எனக்கு பிரெயின்ல டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இருதயத்துல ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, கல்லீரல்ல ப்ராப்ளம், மண்ணீரல்ல ப்ராப்ளம், அநேக காரியங்களை டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு பயந்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏசப்பா சொல்றாங்க, எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்களை எந்த இடத்துலயும் வெக்கப்படவே அப்பா விட மாட்டாங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பை தருகிறார். வெளியேறப்பட்ட ரட்சிப்பை தருகிறார். இந்த பூமியில நமக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் கொடுப்பாராம். அதே நேரத்துல நம்ம மரித்தாலும் நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று சொல்கிறார். 7ஆம் வசனம் 7. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவித்தார். எல்லாவற்றிலையும் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தூதனை யார் அனுப்புறா? ஏசப்பா அனுப்புறாங்க. சங்கீதம் 91ல பாத்தீங்கன்னா, அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க அப்பாவை கூப்பிடும் பொழுது தூதருக்கு கட்டளையிடுவாங்க. அந்த தூதர்கள் வந்து உங்களை எல்லா காரியத்திலையும் பாதுகாப்ப தருவாங்க. அடுத்து அதே சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்ப்போம்னா, சாம் 60-8ல ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்க. அப்பாவை நம்புங்க. அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அப்பாவோட சமூகத்துல எல்லாவற்றையும் ஊற்றிடுங்க. அவரே உங்களுக்கு என்னவா இருக்காரு? அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 46:1 கூட, சாம் 46:1 கூட, தேவன் நமக்கு அடைக்கலமும் வேலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமா இருப்பாரு. ஆபத்து காலத்துல நேத்து கூட அப்பா சொன்னாங்க, என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்பாவை எப்பொழுதும் சார்ந்திருக்கணும். என்ன சின்ன விஷயம், பெரிய விஷயம் எதுவா இருந்தாலும் அப்பாவை
சார்ந்து கொண்டிருக்கணும். கடைசியா மத்தேயு 6ஆம் அதிகாரம் பார்ப்போம். 27 மேத்யூ 6th chapter verse 27. கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவை ஒரு முழத்தோய் கூட்டுவான்? கவலைப்படுறதுனால உங்க சரீரத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? அதுதான் இந்த காலை நேரத்துல அப்பா கேட்கிறேன். எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க? நீங்க கவலைப்படுறதுனால சரீரத்தை ஒரு முழம் கூட்ட முடியுமா? 28 verse 28. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது ட்ரெஸ்ஸுக்காக, உணவுக்காக ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? 31 பாருங்க 31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். எதை குறிச்சும் கவலைப்படுது. இந்த காலை நேரத்துல அப்பா திட்டம் தெளிவுமா இவங்களோடு கூட பேசுறாங்க. எதை குறிச்சும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் 26:32. 2 வசனம் verse 26 and 32. ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா அவைகளை உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார். என்ன போட்டிருக்கு? பரம பிதா. 32ஆம் வசனத்திலும் பாத்தீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். யார் அறிந்திருக்கிறா? அப்பா அறிந்திருக்கிறார். அதனாலதான் எப்பயுமே நான் பேசும்போது நீங்க கவனிச்சிருக்கலாம், இவரு எப்பயும் அப்பா அப்பா சொல்றாரு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நீங்க புதுசா பாக்குறதா இருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா போன வருடம் இந்த சேனல் ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலாக அப்பான்னு நம்ம ஏன் கூப்பிடணும்னு சொல்லி அப்பா உங்களுக்கு அநேக வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. நீங்க அதை கேளுங்க. கேட்கும் பொழுது நம்ம ஏன் அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்றது உங்களுக்கு வெளிப்பாடு கிடைக்கும். ஒரே வசனத்தில் அல்ல, டெய்லி அப்பா கொடுத்த வார்த்தைகள். என் பிள்ளைகள் என்ன அப்பான்னு கூப்பிடணும் தான் அப்பா விரும்புறாங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அப்பா பிள்ளைய கைவிடுவாங்களா? கைவிட மாட்டாங்க. என்ன பிரதர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றான்னு நினைக்கிறீங்களா? சோத்திரம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால எனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. சோத்திரம். அப்பா சொல்லியிருக்காங்க, இந்த சேனலை ஓபன் பண்ணு, நான் யாரெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும், யாருக்கெல்லாம் விடுதலையை கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோனோ அவர்கள் அனைவரும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னுடைய சேனலே அல்ல. எனக்கு இந்த மாதிரி சேனல் ஓபன் பண்ணணும்னு ஒரு விருப்பமும் கிடையாது. விருப்பமா இருந்தா 2005 அப்பா என்ன ரட்சித்தாங்க, அப்பயே நான் சேனல் ஓபன் பண்ணிருக்கலாம். பிரபலமாகிறது எனக்கு ஆசையும் கிடையாது. டெய்லி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். அநேகருக்கு அப்பாவோட வார்த்தையை சொல்றேன். அநேக கூட்டங்கள்ல அப்பாவோட வார்த்தையை கொடுக்குறேன். எனக்கு அதுவே போதும் தான் இருந்தது. ஆனா அப்பா சொன்னாங்க, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர வேண்டும். நான் அதுக்கு தான் உன்னை என்ன பண்ணிருக்கேன், எக்யூப் பண்ணி வைத்திருக்கிறேன், உன்னை உருவாக்கி வைத்திருக்கிறேன். இந்த ஒரு சிறு கூட்டத்துக்கு மட்டுமே சொல்லிட்டு போகணுன்றது என்னுடைய சித்தம் அல்ல. என்னுடைய வார்த்தைகள் உன் மூலமாக அநேக லட்சங்களுக்கு கோடிகளுக்கு போகணும். அவங்க அந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படணும். நம்பர் 1 ஆசீர்வதிக்கப்படணும். 2வது அவங்க விடுதலை ஆகணும். 3வது நித்திய ஜீவனை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இது அப்பாவுடைய சித்தம். அதனாலதான் யாரு பாக்குறாங்க பார்க்கலாம் நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா இது அப்பாவோட ஊழியம். அப்பா என்ன சொல்றது, ஒரு வார்த்தை எடுக்கிறதுக்கு இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் எனக்கு வார்த்தை கிடைக்கும். சரி, அந்த வார்த்தையோட உங்க கூட பேசும் பொழுது பேசி கொண்டு இருக்கும் பொழுது அப்பா இன்னும் புதிய புதிய வார்த்தைகளை பேசுவாங்க, தீர்க்க தரிசனமா பேசுவாங்க. ஏன்னா பார்த்து கொண்டதுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். உங்ககிட்ட அப்பா நேரடியாக பேசுவாங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ ஐசியூல இருக்கவங்களுக்குலாம் ஏசப்பா சுகம் கொடுத்துருக்குறாங்க. அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் யார் செய்யறது? இந்த மனிதனா? இல்லை, அப்பா செய்யறாங்க. அப்போ உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அதுக்குதான் பார்க்க வைக்கிறாங்க. நீங்க எப்பயுமே அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க. இந்த யூடியூப் சேனல் ஓபன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 மாதமாக அப்பான்னு ஏன் கூப்பிடணும்னு சொல்லி அப்பா பேசியிருப்பாங்க. அதை கேளுங்க. டெய்லி 5 நிமிஷம் மெசேஜ் தான். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீங்களும் அப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். பரமபிதா, பரமபிதா. ஏசப்பா கத்து கொடுத்த ஜபத்துல என்ன சொல்லியிருக்காங்க? பரமண்டலத்துல இருக்கிற எங்கள் பிதாவே. ஏசப்பாவை எப்படி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காங்க? பரமண்டலத்துல இருக்கிற எங்கள் பிதாவே. அப்பான்னு தான் நம்ம கூப்பிடணும். அப்படி கூப்பிடும் பொழுது நம்ம அப்பாவை தேடும் பொழுது 33ஆம் வசனம் பாருங்க, verse 33ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாங்க, நீங்க அப்பாவை தேடுங்க, அப்பான்னு சொல்லி அவர் பாதத்துல விழுந்து கிடங்க. நீங்க என்னெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் அப்பா கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறாங்க.
நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாக கொடுக்க அப்பாவுக்கு வல்லமை உண்டு. என் பிள்ளைக்கு நான் தருவேன். என் பிள்ளை சோர்ந்து போறது என் விருப்பம் அல்ல. என் பிள்ளை பிரச்சனையோடு கூட போராட்டத்தோடு கூட இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அல்ல. என் பிள்ளை வியாதியோடு கூட இருக்கணுன்றது என்னுடைய விருப்பம் அல்ல. என் பிள்ளைகள் இந்த பூமியில எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருந்து என்கிட்ட மரித்ததுக்கு அப்புறம் நித்திய ஜீவன்ல என்னோடு கூட இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இந்த காலை நேரத்துல அப்பா சொல்றாரு, எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். கடைசியா 34 வசனத்தை சொல்றாங்க, நாளைக்காகவும் நீங்க கவலைப்படவே வேண்டாம். எதை குறித்து நீங்க கவலைப்படவே வேண்டாம். பிலிப்பியர் 4:7, பிலிப்பியன்ஸ் 4:7 சொல்லுவாங்க, நீங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்துல வரும். இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. இன்று பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உங்களுடைய பிள்ளைகளை எல்லாரையும் ரட்சிக்கிறீங்கப்பா. அவங்க என்ன பிரச்சனையோட, என்ன போராட்டத்தோட, என்ன கவலையோட, எந்த குடும்ப பிரச்சனையோட, வேலையில என்ன பிரச்சனையோட, இப்படி என்ன கவலையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ எல்லாருக்கும் இந்த நொடியே நீங்க விடுதலையை கொடுக்கறதுக்காக நன்றி. என் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இப்பொழுதே அப்பா உங்களுடைய வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலே இறங்குகிறதற்காக, எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறதற்காக, அவளை சூழ்ந்திருக்கிற எல்லா இருள்கள் இப்பொழுது அகலுகிறதற்காக, இப்பொழுதே உம்முடைய பிரகாசம் அவர்கள் மேல் இறங்குகிறதற்காக, நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகின்ற வார்த்தை, நிறைவானவர் நீர் இறங்கி அவங்க வாழ்க்கையில இருக்க எல்லா குறைவுகள் இன்றோடு இந்த நொடியோடு ஒளிந்து போகிறதற்காக, பிள்ளை பிறக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் அந்த சர்ப்பத்தின் கிரையில் உற்றைக்கிறதற்காக, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடி இருக்கிற அந்த சாபங்கள், எல்லா கட்டுகள், எல்லா மந்திரமாய கிரியைகள் இப்பொழுது எரிந்த சாம்பலாகிறதுக்காக, எல்லா தடைகள் இப்பொழுதே நீர் உடைக்கிறீரப்பா. எல்லா கோணலானவைகளை சபையாக்குறேன். நானே என் பிள்ளைகளுக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்காக, உயிர் பிழைக்க மாட்டாங்க என்று டாக்டர் சொல்லியிருக்கலாம்ப்பா. இப்பொழுது உங்களுடைய உயிர்த்துல வல்லமை இறங்குகிறது. எங்க இருந்தாலும் உங்களுடைய வல்லமை இறங்குகிறது. அழுது கொண்டு உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. சுகம் வேணுமே, மறிக்கிற தருவாயில இருக்கிறாங்களேன்னு சொல்லி சொந்தக்காரர்கள், உற்றார், ஜனத்தார் பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இப்பொழுது தெய்வீக சுகம் இறங்குகிறதற்கான வல்லமை பிரெயின்ல இறங்குகிறது, ஆட்ல இறங்குறது, கிட்னில இறங்குறது. இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்துல வல்லமை இறங்குகிறதற்காக, கேல் பிளாடர்ல இறங்குகிறது. என்ன கேல் பிளாடர்ல பிரச்சனைன்னு அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வார்த்தையை சொல்லியே, கேல் பிளாடர் சொல்லியேன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு தான் அப்பா சொல்றாங்க, கேல் பிளாடர்ல இப்பொழுதே அப்பாவோட தழும்புல கரம் தொடுகிறார். அந்த கல்லான கேல் பிளாடரை எடுத்து நவமான சதையான கேல் பிளாடரை இப்பொழுதே தருகிறார். ரிசீவ் தி டெலிவரன்ஸ் ரைட் தான். எல்லா சபிக்கப்பட்ட பலவீனாலிகள் சரீரத்தை விட்டு விலகி ஓடுகிறதுக்காக தழும்புலால் எல்லாருக்கும் சுகத்தை தருகிறது. என் பிள்ளைகளுக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு திருமணம் நடக்கலையான்னு வேதனையோடு கூட பாக்குறீங்க. அப்பா ஏற்ற துணியை உண்டாக்கி தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு நல்ல வாடகை வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்பா உங்களுக்கு சொந்த வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்னும் என்னென்ன குறை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. பிசினஸ்ல ஒரு செழிப்பு, காலேஜ்ல, ஸ்கூல்ல, அப்படி அநேக காரியங்களை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இன்று ஒரு விடுதலை தருகிறேன் என்று சொல்லுகிறதுக்காக பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளை நாள் முழுவதும் அவர்களை ஆசீர்வதி, குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறீரப்பா. நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆண்டவர் கிருபையா நான் ஓட்டு போட்டேன், நீங்களும் ஓட்டு போட்டு போய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. Praise the Lord.